ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடக்க போகுதுப்பா. எப்பா இனிமேல் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தலைமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொடுத்தாங்க நம்ம கானா வினோத்துக்கும் தர்பீஸ் இளவரசருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்று தர்பீஸ் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவன் ஒரு சில டைலாக்ல வீரவசனம்லாம் பேசினார். ஆனால் இந்த பக்கம் வந்து கண்ட்ரோலே சுத்தமாக இல்லை. கானாவனத்தை போட்டு எல்லாரும் புலந்தாங்க. அவரால் வந்துட்டு இந்த அரசவையில் ராஜாவை இருக்க தகுதி இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிட்டார். அவருக்கு ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருந்தார். அதனால் என்ன பண்ணார், பிக் பாஸ் அதிரடி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்னென்னா ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சில பேரை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னா விஜய் பார்வதி வந்து இளவரசியாக அந்த நாட்டு இளவரசியாக மாற்றிட்டாரு, ராணியாக மாற்றிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக மாறி இருக்காரு. ஸோ கானாவனத்தை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, தர்பீசிங்க ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்து அந்த இதெல்லாம் நடக்கல, உபசரிப்பு அந்த வரவேற்பு அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வீரவசனம் பேசுகிறாரு நம்ம தர்பீஸ். அந்த பக்கம் வந்து காதல் வலையை விரிக்கிறாங்க நம்ம திவ்யா. இவர் வந்து அப்படியே கச்சக் பச்சக்குன்னு ஆகுறாரு. இவர் பொண்ணுன்னு பேப்பரை எழுதி காமிச்சாவே வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி பார்ப்பார், ஜர்க்கூடுவாப்பில். இந்த பொண்ணு காதல் வலைக்கு வந்துட்டு அந்த காதல் சிம்பிளை வர காட்டுறாங்க திவ்யா. இவர் அப்படியே ஜர்க்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரவசனம்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு இவரை பாதிக்காது. இவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து பண்ணக்கூடிய ஆள் தர்பீஸ். ஆனால் கானாவனத்தை மேபி பாதிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே உதறலாக தான் இருக்கார். கானாவனத்தை டென்ஷனாக இருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ராஜானா இப்படி இருக்கணும் அப்படின்னா அதை பண்ண மாட்டாரு. போய் சபரிக்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு தாம் தூம்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. எதையுமே அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, விஜய் பார்வதிக்காக வந்து கமருதீன் குரல் கொடுக்கும்போது இவர் தேவையில்லாமல் ஒரு விஷயம் பண்ணதுனால கமருதீன் அவர்கிட்ட பேசுறது கிடையாது. இப்போது சுத்தமாக அவருக்கு வந்து யாருமே வந்து இது பண்ணது, ஏன்னா எல்லாரையுமே முறைச்சிக்கிறாரு. அப்படின்போது அவரால் வந்துட்டு இப்போது ஃப்ரீயாக இருக்க முடியல. எப்பயுமே யாரையுமே பகைச்சிக்கூடாது, அதுதான் மெயின். நம்ம பேச தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி தான் அவஸ்தைப்படணும். அதே மாதிரி தான் விஜய் பார்வதியும் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க, இவரால் ஹேண்டில் பண்ண முடியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். செம மாதம் இருக்க போகுது. ஏன்னா விஜய் பார்வதி சும்மாவே வந்து ராணி மாதிரி தான் ஆடுவாங்க. இப்போ உண்மையாகவே ராணி ஆகிட்டாங்க. என்னென்ன நடக்க போதோ, ஆனால் சுவாரஸ்யமாக போகும். இந்த பக்கம் விக்கல் சக்கரம் சொல்லவே தேவையில்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.